அன்பு நேயர்களே, ஆண்டவர் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வேதத்தில் 113ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்கிறாரு, 113ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனையோ குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவனை பிரபுக்களோடும் தம் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். ஆமேன். எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனையோ குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உங்களை கத்த உயர்த்த போகிறார். இந்த மாதம் நீங்கள் உயர்வடைவீங்க. எந்த வேலையில் உங்களுக்கு உயர்வு வரல, பதவி உயர்வு வரலையா, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ப்ரொமோஷன் அவர்கிட்ட இருந்து வரும். இங்கே நம்ம எத்தனையோ பேர்ட்ட ப்ரொமோஷனுக்காக பிரயாசப்படுறீங்க. இந்த வருஷம் ப்ரொமோஷன் கிடைக்குமா? கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே அவர் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பார். ப்ரொமோஷனுக்கு அந்த காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். பிள்ளைகளை தெய்வன் ப்ரொமோட்டட் பாஸ் பண்ண வைப்பார். அதுவும் ஆண்டவர் செய்கிறக்காக. வேலையில், படிப்பில், எல்லாத்திலும் உயர்வு, வியாபாரத்தில் உயர்வு. மற்றவங்க வியாபாரம் பண்ணுறதை காட்டிலும் உங்கள் வியாபாரம் அதிகமாக இருக்கும். உங்கள் இடத்துல வாங்குகிறவங்க நிறைய பேர் வர போகிறாங்க. கேள்விப்பட்டேன் சார், உங்கள்கிட்ட நல்ல ட்ரெஸ் இருக்காமல், நல்ல துணிமணி நல்லா இருக்குதாமே, குறைஞ்ச விலைக்கு விற்கிறீங்களாமே அப்படின்ட்டு ஓடி வந்து உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணுவாங்க. உங்கள்கிட்ட இருக்கிற எந்த ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் இருக்குதோ அது தேடி, அது விசாரித்து வந்து வாங்குவாங்க. கவலைப்படாதீங்க. உங்களுடைய பதவி உயரும், உங்கள் வியாபாரம் உயரும், உங்கள் வேலை உயரும், உங்கள் படிப்பு உயரும், உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு வைப்பார். நாளைக்கு கல்யாணம் முடிக்கிறது கூட பொண்ணு கேட்டு வருவாங்க, கூட உயர்ந்த குடும்பத்திலேருந்து வருவாங்க. இப்போ நேஷனல் ஆண்டினா நேஷனல் ஆண்டிலேருந்து வருவாங்க. பிள்ளைங்க ஃப்ரான்ஸுக்கு போவாங்க. கவலைப்படாதீங்க. உங்கள் பிள்ளைங்க அமெரிக்காவுக்கு போவாங்க, உங்கள் பிள்ளைங்க கனடாவுக்கு போவாங்க, இத்தாலிக்கு போவாங்க. கவலைப்படாதீங்க. அவர் உயர்த்துவார். அவர் உயர்ந்த இடத்துல பங்கு கிடைக்கும்படி செய்வார். காலேஜ் இடம் கிடைக்கலையா, நல்ல உயர்ந்த காலேஜ் இடம் கிடைக்கும், பெரிய காலேஜ் இடம் கிடைக்கும், பெரிய ஸ்கூல் இடம் கிடைக்கும். அப்படி ஆண்டவர் செய்வார். சரியா? எங்கே கவலையப்படாதீங்க. ஐயோ ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டலில் நல்லா கவனிக்க மாட்டேங்கிறாங்க, அப்போல்லாவுக்கு போகணும், அங்கே போகணும், கவலைப்படுறீங்களா? தேவன் அங்கே உங்களுக்கு இடம் கிடைக்கும்படி செய்வார். அங்கே போய் ஒரே ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் சுகமாக வந்துடுவீங்க. இனி பல காரியங்கள் இருக்குது. உயர்ந்த இடத்துல தேவன் கொண்டு உட்கார வைப்பார். அதை எளியவனை சிறுவனை எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கர்த்தர் அதை செய்வார். உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், உயர்த்துவார். அவர் எளியவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதியோடும் உட்காரப்படும். அவர் சிறியவனை பொழுதிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். குப்பையிலிருந்து நம்ம உயர்த்துவார். குப்பையிலிருந்து, சிறுமையிலிருந்து உயர்த்துவார். உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார், உங்கள் சகோதரனை சகோதரியை உயர்த்துவார். இந்த மாதம் தேவன் நம்ம உயர்த்துகிற மாதம். செபிக்கலாமா? நல்ல பிதாவே, எங்களை நேசிக்கிறவர் நீர் ஐயா. எங்கள் மேல் அன்பாக இருக்கிறவர், எங்கள் மேல் இரக்கமாக இருக்கிறவர், எங்களை உயர்த்துகிறவர் சாமி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களை உயர்த்துங்கப்பா. ஆண்டு சொல்லி ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கும் அவருடைய பலத்த கருத்துக்கள் அடங்கியிருங்கள் என்று சொன்னீரேன். ஏற்ற காலத்தில் அவரை உயர்த்தும்படிக்கும் பலத்த கருத்துக்கள் அடங்கியிருங்கள் என்று சொன்னீரேன். அவருடைய பிள்ளைகள் உயர்வடைவதற்கு அவர்கள் உமக்குள் அடங்கியிருப்பார்கள். இனிமேல் அவங்க உமக்கு அடங்கியிருப்பாங்கப்பா. உமக்கு அடங்கி இருக்கும்போது அவர்களை தேவன் மேலாக உயர்த்த போகிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆசீர்வதி. படிப்பில், வேலையில், திருமண காரியங்கள் எல்லாத்திலும் உயர்த்தி வைங்க. இயேசுவின் நாம ஜெபிக்க நல்ல பிதா. ஆமென்.